பேட்டனை கீழே போனது எவ்வளவு பெரிய செட்பேக் உண்டாக்கும் தெரியுமா? ஆனா அதுக்கப்புறமும் அந்த பேட்டனை எடுத்து ஓடி வின் பண்ணா பாருங்க வெண்பா. தட் இஸ் ரியலி அமேசிங். அதுக்குதான் ஒரு பாராட்டு. என் பொண்ணு பேட்டனை கீழே போடல சார், கையில தானே கொடுத்தா. அந்த வெண்பா தான் வேணுனே என் பொண்ணுக்கு கெட்டி பேக் வரணும்னு அதை கீழே போட்டுருக்கா. நோ மேடம், அப்படி எதுவும் நடக்கல. நானும் ஒவ்வொரு அசைவையும் பார்த்துட்டு இருந்தேன்ல, அதான் இவங்க வேலையை. வெண்பா கத்தி கத்தி கூப்பிட்டுட்டே இருந்தா, கையை நீட்டிட்டே முன்னாடி ஒண்ணா. ஐஷு நினைச்சிருந்தா கையில கொடுத்துருக்க முடியும், ஆனா ஐஷு கொடுக்கல. ஒரு செகண்ட் டிலே பண்ணி 1 இன்ச் பின்னாடி இருக்கும்போது பேட்டனை விட்டுட்டான். அந்த இடத்துல அவதானே எஃபர்ட் எடுத்து வாங்கிட்டணும். அவ மதுரை கொண்டு தரணும், முன்னாடியே ஓட்டணும். அதுக்கு ஏன் போய் இன்சல்ட் பண்ணுவா? நோ மேடம், அது ரிலே ரேஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிடணும், அதுதான் வெண்பா செஞ்சா. ஆனா ஐஷு ஓடி போய் கொடுக்கலையா? நோ மாஸ்டர், நீங்க ஆரம்பத்துல இருந்தே கேஷுவலா நடந்துக்கிறீங்க. நீங்க சொல்றதை நான் ஒத்துக்க முடியாது. ஏன் பொண்ணு மேல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. உங்களை யாரும் கரெக்ட் பண்றாங்க. மேடம், திஸ் இஸ் டூ மச். எனக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு, நீங்க அப்படிலாம் பேச முடியாது. இந்த மொத்த ரன்னிங்கும் வீடியோல ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாரும் முன்னாடி ப்ளே பண்றேன், பாக்குறீங்களா? அதே ஒரு வாட்டி போட்டு கவனிச்சிருங்க சார், அப்பதான் அவங்க நிம்மதியாவாங்க. இல்லைன்னா என் பொண்ணு வின் பண்ணதுக்கு எதிராக பேசிட்டு இருப்பாங்க சார். ஆமா சார், நீங்க